ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிளான நியூட்ரிஷியஸான ஒரு ஃபைபர் ரிச்சான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். கொத்தமல்லி சாதம். இது என்னோட ஸ்டைல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு சின்ன துண்டு அளவு புளி, அப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சில்லு, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி நிறைய சேர்த்தாம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா இருக்கணும். இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஒரு பெரிய கப் அளவு பச்சை நிலக்கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கங்க. அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது லாஸ்ட்ல தான் நம்ம சேர்த்த போறோம், அந்த கிரன்ச்சி ஃபீலுக்காக. இது நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதே கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நம்ம இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க தேங்காய் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தாளிப்பு கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா உளுந்து, சீரகம் நம்ம அரைக்கிறதுக்கு போட்டிருக்கோம். ஸோ இப்போ தாளிப்புக்கு சீரகம் போட தேவையில்லை. கடுகு உளுந்து போட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு ஒரு 2 காஷ்மீரி சில்லிஸை நல்லா ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லாவே சாட் ஆனதும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, கொத்தமல்லி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்த வேண்டாம். இந்த மிக்சியில இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு போட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்தா நம்ம ரொம்ப நேரம் வதக்குற மாதிரி ஆயிடும். இந்த பச்சையா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்காது. ஸோ நல்லா அந்த மிக்சியில இருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. இதை கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க சிம்லயே வச்சு நல்லா வதக்கிக்க. அந்த அதுல இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் போய் இந்த மாதிரி தொக்கு மாதிரி வரணும். இந்த தொக்கு மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கங்க. இப்ப ரைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு ரைஸை நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா உதிரி உதிரியா இருக்கிற அரிசி சாப்பாடு இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த கிரேவி எல்லாமே இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம சேர்த்து விட்டுட்டு லாஸ்ட்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க நிலக்கடலையும் மேல நீங்க தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ஹெல்தியான ஒரு கொத்தமல்லி சாதம் இன்ஸ்டன்டா நம்ம குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுற ஒரு ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.